Hi friends, welcome to our channel. இந்த சேனல் நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம CSS சீரிஸ்ல எபிசோட் 19 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 19ல வந்து நம்ம CSS லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த CSS லிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக 1 2 3 அப்படின்னு பாயிண்ட் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் எழுதுவோம்ல பாயிண்டா இந்த மாதிரி வந்து வெப் பேஜஸ்ல எழுதுறதுக்காக லிஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. இதுலயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம HTML சீரிஸ்லயே வந்து HTML ஒரு வீடியோ போட்டிருப்போம் லிஸ்ட். அந்த வீடியோலயே இதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? நோட் பேடுக்குள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து நம்ம ஒரு டம்மியா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். ஏன்னா லிஸ்ட் கிரியேட் பண்ணா தானே அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டைல் பண்ணி பார்க்க முடியும் CSS. ஓகேங்களா? அதனால வந்து டம்மியா ஒரு லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுக்குமே வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுக்குமே வந்து நம்மளால டிசைன் பண்ண முடியும். அதாவது ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். இதுல வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்டர் லிஸ்ட்ல வந்து என்னென்ன டிசைன் பண்ண முடியும் அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் OL, அடுத்து இந்த டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். OL டேக், அதாவது ஆர்டர் லிஸ்ட்ன்றதுதான் OL நான் கொடுத்துருக்கேன். அதுல வந்து லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். லிஸ்ட்டுக்கு பதிலாக எல்ஐன்னு தான் கொடுத்துக்கணும். லிஸ்ட்டுலாம் ஃபுல்லாலாம் கொடுக்க தேவையில்ல, எல்ஐன்னு கொடுத்தாலே போதுமானது. ஓகே, காப்பி பண்ணி ஒரு 3 வச்சுக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீ, காஃபி, மில்க். ஓகேங்களா? டீ காஃபி மில்க். ஓகேங்களா? இது 3 கொடுத்தாச்சு. இப்போ இதை லோட் பண்ணி பார்க்குறேன். லோட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்களா, நான் ஆர்டர் லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஆர்டர் லிஸ்ட்னா என்னென்ன வரும்? 1 2 3, அப்புறம் ரோமன் லெட்டரு, அதுக்கப்புறம் ABCD, இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஆர்டர் லிஸ்ட்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நான் இதுல வந்து நான் ஆர்டர் லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து நான் எந்த CSS ஸ்டைலும் கொடுக்கல. ஆனா பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே 1 2 3 வந்துருச்சு. அதாவது ஆர்டர் லிஸ்ட்னா அதோட டிஃபால்ட் 1 2 3. இதே வந்து நம்ம கஸ்டமைஸ்டா வந்து ABCD வச்சுக்கலாம், ரோமன் லெட்டருமே வச்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்து CSS ஸ்டைல் அப்ளை பண்ணி இந்த 1 2 3 எப்படி ABCD மாத்துறது இந்த மாதிரி பாக்குறோம். இதுல வந்து ஆர்டர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ABCD, ரோமன் லெட்டர்ஸ் இதெல்லாம் வரும். அதே இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து ஸ்கொயர் டைப், டிஸ்க் டைப், சர்க்கிள் டைப் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து இமேஜ் எல்லாம் வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து 1 2 3ன்றது டிஃபால்ட்டா இருக்கு. இப்போ வந்து எனக்கு ABCD வேணும். நான் ABCD வைக்கிறேன் பாருங்க. இதுல போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் OL கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு எல்லை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டுட்டு லிஸ்ட் ஸ்டைல் டைப், இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். அதாவது லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஓகேங்களா? இது என்ன சொல்ல வருதுன்னா அந்த லிஸ்டோட ஸ்டைல் டைப் வந்து எப்படி இருக்கணும், அதுதான் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப். இதுல வந்து எனக்கு வந்து ஆர்டர் லிஸ்ட் தானே. இதுல வந்து ஒரு 4 இருக்கு. டெசிமல், லோயர் ரோமனு, அப்பர் ஆல்பா, லோயர் ஆல்பா. ஓகேங்களா? இதுல வந்து டெசிமல்ன்றது டிஃபால்ட். அதாவது டெசிமல்னா 1 2 3 4 அதான் வந்து டெசிமல். ஓகேங்களா? அது டிஃபால்ட்டா இருக்கிறது. இப்போ வந்து அப்பர் ஆல்பா கொடுப்போம். அப்பர் ஹைஃபன் ஆல்பா. ஓகேங்களா? இப்படிதான் வரும். இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, அப்பர் ஆல்பானா ABC மாறிச்சு. அதாவது கேபிட்டல் ABC, கேபிட்டல் எல்லாம் இருக்கு. இதே வந்து ஸ்மால் லெட்டர்ல எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணலாம், அப்பருக்கு பதில லோயர்னு கொடுத்துட்டா ஸ்மால்ல வந்துடும். அதாவது லோயர் ஆல்பானா ஸ்மால். ஓகேங்களா? இப்படிதான் இதை மாத்தணும். இப்ப பாருங்க, ABC ஸ்மால் லெட்டர்ல வந்துருச்சா? ஓகேங்களா? இப்ப அடுத்து எனக்கு ரோமன் லெட்டர்ல வேணும்ப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லோயர் ஹைஃபன் ரோமன் கொடுக்கணும். அதாவது லோயர் ஹைஃபன் ரோமன். ஓகேங்களா? இப்படி கொடுத்தா லோயர் ரோமன், அதாவது ரோமன் லெட்டர்ல வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, பாத்தீங்களா? இந்த மாதிரி ரோமன் லெட்டர்ல வருது. ஓகேங்களா? இப்போ வந்து அப்பர் ரோமன் கொடுத்து பார்ப்போமா? அப்பர் ரோமன் கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? அப்பர் ரோமன் கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க எப்படி மாறுது. ஓகேங்களா? அதுவே வந்து அந்த ரோமன் லெட்டர் வந்து அந்த மேல வந்து அந்த கோடு வர மாதிரி அப்பர் ரோமன் இந்த மாதிரி மாறுது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து டெசிமல் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா 1 2 3 வந்துடும். ஓகேங்களா? அது டிஃபால்ட் தான், அது கொடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது.
இருந்தாலும் டெசிமல்ல வந்து அப்படிதான் வரும்ன்றத நான் காட்டுறேன். டெசிமல் ஓகேங்களா, டெசிமல் இப்போ பாரு 1 2 3 தான் வரும் ஓகேங்களா, 1 2 3 தான் டெசிமல் ஓகேங்களா. அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஆர்டர் லிஸ்ட்ல வந்து நம்ம என்னென்ன மாதிரியான இது மாற்ற முடியும், லிஸ்ட் அந்த டைப் மாற்ற முடியும்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு மாத்துறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா அதுல வந்து ஒரு 3 இருக்குங்க. அதாவது சர்க்கிள் டைப்பு, டிஸ்க் டைப்பு, ஸ்கொயர் டைப்பு ஓகேங்களா. இப்போ வந்து அது மூணே பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓஎல் இருக்கிறது யூஎல் மாத்திடணும். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட், ஸோ யூஎல்னு வரும் ஓகேங்களா. யூஎல்னு மாத்திட்டு இப்போ வந்து சிஎஸ்எஸ்ல போய் அதே மாதிரி இந்த ஓஎல் இருக்க இடத்துல யூஎல் மாற்றணும். அதாவது நம்ம அந்த இடத்துல யூஎல் மாத்திட்டோம், அது வந்து இந்த இடத்துலயுமே மாற்றணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப், இதுல வந்து டிஸ்க் டைப் தான் வந்து டிஃபால்ட்டா இருக்கும் ஓகேங்களா. டிஸ்க் டைப் தான் டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இப்படி இருக்கா, அதை அப்படியே விட்டுறேன், இதை அப்படியே எடுத்து விட்டுறேன் ஓகேங்களா. இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ வரேன் பாருங்க, சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணாம போயிட்டேன் பாருங்க. பாருங்க, அன்ஆர்டர் லிஸ்ட்னா டிஸ்க் டைப் தான் டிஃபால்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி டாட்டா வரும் ஓகேங்களா. இப்போ வந்து அதுல வந்து நான் போய் சேஞ்ச் பண்றேன். எனக்கு வந்து சர்க்கிள் டைப் தான் வேணும். இப்படி சேஞ்ச் பண்றப்ப பாருங்க, இந்த மாதிரி தான் சர்க்கிள் டைப் மாதிரி. இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆகும். அது எந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறப்போ வந்து இது ரெண்டுக்கும் வேரியேஷன் காட்டுறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த மெயின் அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து டிஸ்க் டைப்ல வந்துடும். செகண்ட் கொடுத்த அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு சப் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் டைப் வந்துடும். இந்த மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகும். ஆனா வந்து நமக்கு எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுன்றத நம்மளே பிக்ஸ் பண்ணுன்ற பட்சத்துல இந்த மாதிரி கொடுக்குறோம் ஓகேங்களா. இப்ப அடுத்து வந்து டிஸ்க்ன்றது டிஃபால்ட்னு சொன்னேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன் ஓகேங்களா. எதுலையுமே டவுட் இருக்கக்கூடாது. பாருங்க, இதான் டிஃபால்ட் டிஸ்க். இப்ப அடுத்து ஸ்கொயர் டைப், ஸ்கொயர்னு கொடுத்தா போதும் ஓகேங்களா. ஸ்கொயர்னு கொடுத்தா போதும், ஸ்கொயர் மாதிரி வந்துடும் அந்த இடத்துல. பாத்தீங்களா, இந்த இடத்துல பாருங்க ஸ்கொயர் மாதிரி வந்துருச்சா. இப்படிதான் வந்து நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்ல நம்ம மாத்தணும். அதாவது ஸ்கொயர் மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ வந்து இந்த டாட், இந்த 1 2 3 ஏபிசி இதுக்கு பதிலாக எனக்கு வந்து அந்த இடத்துல இமேஜ் வேணும், சிம்பிள் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது வந்து எதுல வேணா யூஸ் ஆகும். அன்ஆர்டர் லிஸ்ட்லயும் யூஸ் ஆகும், ஆர்டர் லிஸ்ட்லயும் அதை வச்சுக்க முடியும் ஓகேங்களா. அது வந்து என்னன்னு பாத்துருவோம் ஓகேங்களா. அதனால வந்து கஸ்டமர்ல நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், அன்ஆர்டர் லிஸ்ட்லயே இருக்கட்டும். ஏன்னா வந்து இது அன்ஆர்டர் லிஸ்ட்லயும் ஒர்க் ஆகும், ஆர்டர் லிஸ்ட்லயும் இது ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அதனால வந்து இது எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். ஏன்னா லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ்ன்றது எல்லாத்துலயும் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்ல தனித்தனியா என்னென்ன ஒர்க் ஆகும், ஆர்டர் லிஸ்ட்ல தனித்தனியா என்னென்ன ஒர்க் ஆகும்னு பார்த்துருந்தோம், என்ன டைப். இது வந்து இமேஜ், அதனால இமேஜ் வந்து எல்லாத்துலயுமே நம்மளால வச்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து இமேஜ் பார்ப்போம். இதுல வந்து ப்ராப்பர்ட்டி பெருசெல்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப்புக்கு பதில லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் ஓகேங்களா. லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் இப்படி கொடுத்துட்டு இதை தூக்கணும். இதுக்கு பதிலா அதாவது லிஸ்ட் ஸ்டைல் டைப்னு இருந்ததை வந்து லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ்னு மாத்திக்கிட்டு, அதாவது இமேஜ் தான் கொடுக்க போறோம், ஸோ இமேஜ்னு மாத்திட்டு அந்த யூஆர்எல் இதுல கொடுக்கணும். இதுல கொடுத்துட்டு பிராக்கெட்டுக்குள்ளதான் அந்த யூஆர்எலோட லிங்க் கொடுக்கணும். ஏன்னா வந்து எந்த இமேஜ் கொடுக்கணும்னு தெரியணும்ல, நம்ம வாட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம்னா அது எதுவுமே தெரியாது ஓகேங்களா. அதனால வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் கொடுக்கணும். இப்போ வந்து நான் எதுவுமே கொடுக்கல, இப்போ பாக்குறேன் அதுல வந்து எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த டாட், அந்த டிஃபால்ட்டா இருக்கிற டாட் எல்லாமே போயிருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் எம்டி ஸ்பேஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுங்க செக் பண்ணி காட்டுறேன். டிஃபால்ட் வந்துருச்சு ஓகேங்களா. டிஃபால்ட் வந்துருச்சு, இது எதுவுமே சேஞ்ச் ஆகல, டிஃபால்ட் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ வந்து இதுல வந்து இமேஜ் கொடுத்தா தான் இது வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. இதுல வந்து நான் லிஸ்ட் ஸ்டைல் டைப்பு, அதுக்கு வந்து கோலன் கொடுத்து யூஆர்எல் வந்து கொடுத்து பிராக்கெட்ல டபுள் கொட்டேஷன்லாம் கொடுத்து வச்சிட்டேன். இதுல வந்து எனக்கு வந்து இந்த இப்போ வந்து அந்த இமேஜோட லிங்கை நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு முடிஞ்சு. இப்போ வந்து நான் ஆன்லைன்லயே வந்து ஒரு சிம்பிளை எடுத்து காட்டுறேன். ஏன் கூகுள் ஐகான்ஸ்லேயே போவோம், கூகுள் ஐகான்ஸ்லேயே போயிடுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து இதுலயே போய் எடுத்து இல்ல இந்த சிம்பிள் எடுக்குமா, சரி இது வேணா, என்ன சிம்பிள் எடுக்கும், இந்த சிம்பிள் எடுப்போம், இந்த டிக் சிம்பிள் எடுப்போம் ஓகேங்களா. இந்த டிக் சிம்பிள் எடுத்து இதுல வந்து எனக்கு வந்து பிஎன்ஜி நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. பிஎன்ஜியை நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து 24 கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன், 20 மாத்திக்கிறேன். பிஎன்ஜியை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பிஎன்ஜியை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள நான் போய் பார்க்குறேன்.
அதாவது கூகுள் ஃபாண்ட்ஸ்ல போய் நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து எங்க இந்த சின்ன சின்ன ஃபாண்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன ஐகான்ஸ் வந்து நம்ம எங்க எடுக்க முடியுமோ அங்க போய் எடுத்துக்கேன். இப்போ வந்து இதை எடுக்கிறேன், இதை கொண்டு போய் என்னோட இதுல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட HTML ஃபைல் எதுல இருக்கோ நான் அதிலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து என்னால ஈஸியா வந்து அதை என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நான் ஸ்டோர் பண்றேன். இதுல வந்து பாருங்க எங்க இருக்கு. எனக்கு வந்து இந்த இது வந்து பெருசா இருக்கு. எனக்கு என்னால வந்து இவ்வளவு பெருசா டைப் பண்ண முடியாது. அதனால வந்து லோகோன்னு சும்மா சின்னதா வச்சுக்கிறேன். அதாவது லோகோ ஜேபி, சாரி லோகோன்னு வச்சுட்டு பாருங்க, லோகோ ஜேபி. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். அதுக்கு நேம கொடுத்து வச்சுட்டேன். இப்ப இதை நம்ம கொடுத்து பார்ப்போம். இது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லோகோ ஜேபி PNG ஃபைல். ஓகேங்களா, இதை நம்ம கொடுத்து பார்ப்போம். இது நம்ம கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, லோகோ ஜேபி டாட் PNG, அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம். இது நமக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பாத்தீங்களா, இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் ஃபாண்ட் சைஸ் வந்து நான் குறைச்சிட்டு சின்ன ஃபாண்டா கொடுத்தேன். ஓகேங்களா, சின்ன ஐகான் சைஸ் குறைச்சேன், சின்ன சைஸா கொடுத்தேன். இப்ப பாருங்க இந்த டிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த டிக்கு வந்துருச்சு. இது வந்து நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து ஃபாண்ட் சைஸ் நம்ம குறைச்சு நம்ம இது பண்ணோம். அதனால வந்து இந்த மாதிரி டிக்கு கரெக்டா வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த டிக்குன்றது வந்து நம்ம என்ன எடுத்தோம், நம்ம வந்து ஐகான்ஸ்ல இருந்து கொண்டு வந்தோம். அதாவது ஒரு இமேஜ் மாதிரி தான் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இது ஒரு டிக்கை வந்து நம்ம ஒரு இமேஜா தான் டவுன்லோட் பண்ணோம். அந்த இமேஜை தான் நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் மூலியமா இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் நம்ம குறைச்சி இது பண்ணிட்டோம். அதனால வந்து ரொம்ப சின்னதா போயிருச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபாண்ட் சைஸ் கரெக்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பேடிங் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இது ப்ராப்பரா கரெக்டா ஸ்ட்ரைட்டா வந்துடும். ஓகேங்களா, அதனால வந்து இது இப்படிதான் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ஒண்ணு இருக்குங்க. லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து இதை எடுத்து விட்டுறேன். இதை எடுத்து விட்டு டிஃபால்ட்டா இருக்கிறதே வச்சுக்கோம். ஓகேங்களா, டிஃபால்ட்டா இருக்கிறத வச்சுக்கோம். இப்போ பாருங்க, டிஃபால்ட்டா அந்த புள்ளி வந்துச்சு. இந்த புள்ளி வந்து தள்ளி இருக்கணுமா ஒட்டி இருக்கணுமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். ஓகேங்களா, லிஸ்ட் ஸ்டைல் டைப், லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இதோட ப்ராப்பர்ட்டி அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு. இதுல வந்து ரெண்டு இருக்கு, இன்சைடு அவுட் சைடு ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்சைடு கொடுத்துப்போம். இன்சைட் கொடுத்தா பாத்தீங்களா, இன்சைட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. அதாவது கொஞ்சம் தள்ளி விலகி வந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் இன்சைடு. அப்ப இது டிஃபால்ட் கிடையாது. அப்போ அவுட் சைடு தான் டிஃபால்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணது இல்லைங்க. இதெல்லாம் வந்து நான் இப்ப வந்து இந்த டாபிக், அதாவது இந்த லிஸ்ட்னு ஒரு டாபிக் நான் எடுத்துட்டேன்னா அந்த டாபிக்ல என்னென்ன பாசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைக்கிறது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்லுவேன். ஓகேங்களா, அப்படிதான் நான் ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்றேன். அதாவது அதுல வந்து நான் என்னென்ன கத்துக்கிட்டேன், நான் புதுசா தேடுவேன். அப்படி தேடுறப்ப வந்து எனக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா அதை உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் கத்துக்கிட்டு பேசிக் லெவலில் எனக்கு லைட்டா சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா புதுசா கத்துக்கிட்டு தான் நான் அவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா வந்து நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்க அடுத்து புதுசா நீங்க தேடும் போது இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்க போகலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் அது வந்து ட்ரை பண்றேன். ஓகேங்களா, அவுட் சைடுன்னு கொடுப்போம். ஓகேங்களா, அவுட் சைடுன்னு கொடுத்தா டிஃபால்ட்டுக்கு போயிடும் நினைக்கிறேன். டிஃபால்ட்டா இருக்கிறது அவுட் சைடுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் டிஃபால்ட். அவுட் சைடுன்றது டிஃபால்ட். ஓகேங்களா, அவுட் சைடுன்றது கொஞ்சம் முன்னாடி இருக்கு, இன்சைடுன்றது கொஞ்சம் தள்ளி வருது. ஓகேங்களா, இதுதான் வந்து லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். ஓகேங்களா, அதோட ப்ராப்பர்ட்டியை நல்லா பாத்துக்கோங்க. லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். ஓகேங்களா, அவ்வளவுதான். லிஸ்ட் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.